மெம்பர்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக பேசுகிறதுனால தான் ரொம்ப நேரம் பேசுகிறீங்கன்றீங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக பேசும்போது ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, போர் அடிக்குது. வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும், வித்ட்ராவல் எப்போ கொடுப்பீங்க, ரீஃபண்ட் அப்பில் எப்போ கொடுப்பீங்க, 3 கேள்வி தானே சார் எங்களுக்குள்ள. அதுக்கு மட்டும் ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் என்னுடைய வேலைகள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம். 1 by 1 தனித்தனியாகவே ஆடியோ போடுறேன். ஸோ மொத்தம் 10 கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸுக்கும் 10 ஆடியோவை நான் போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும், யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஓகே, ஸோ ரைட். ஃபஸ்ட்டு ஐடி அன்பிளாக் ரிலேட்டட். அன்பிளாக் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் தேவையோ, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிக்வஸ்ட்டை யார் கொடுக்க சொன்னோம் அப்படின்னா, என்னுடைய ஐடி தெரியாமல் நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களும், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடுச்சு, ரொம்ப நாளாக சரி பிரேக் விட்டு நீங்கள் ரொம்ப நாளாக 6-7 மாதமாக பிரேக்லேயே இருந்ததுனால நான் சரியாக நோட்டீஸ் போட்டு ஃபாலோ பண்ணாமல் போயிட்டேன், அதனால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போயிடுச்சு, அதனால் நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணல, என்னுடைய ஐடி இப்போ பிளாக் ஆகிடுச்சு, இப்போ தான் நான் அதை பார்த்தேன். ஸோ என்னுடைய ஐடி மறுபடியும் நீங்கள் அன்பிளாக் பண்ணி கொடுங்க, நான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை மெயில் போட சொல்லிடணும். ரைட், இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாரோ அவங்கள மெயில் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக கொடுத்த விஷயம். ஸோ அந்த ரிக்வஸ்ட்டில் வந்த அத்தனை பேருக்கும் எஸ்டர்டே ஈவினிங் 4:30 வரைக்கும் யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ அத்தனை பேருக்குமே செக் பண்ணி கரெக்டான ஸ்டாஃப் ஐடி இருந்த அத்தனை பேருக்கும் அன்பிளாக் பண்ணியாச்சு. நைட்டே அன்பிளாக் ஆகிட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 10,000 பேரில் ஒரு 200 பேர்கிட்ட அன்பிளாக் ஆகலை. இந்த 200 பேர் யார், 250 பேர்கிட்ட அன்பிளாக் ஆகலை. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த ஸ்டாஃப் ஐடியில் தப்பு பண்ணியிருக்காங்க, ஸ்டாஃப் ஐடியே போடாமல் விட்டுருக்குறவங்க, ஏதோ வேறு கம்பெனிங்களோட ஐடியெல்லாம் தூக்கி இங்கே போட்டு வச்சுருக்கிறது, ஸ்டாஃப் ஐடிக்கு இடையில் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கிறது, ஸ்டாஃப் ஐடி தப்பாக போட்டிருக்கிறது, எஸ்பிஓ விடி ப்ரீமியமாக பேசிக்கான்னு போடாமல் இருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் தப்பாக போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டாஃப் ஐடி போட வேண்டிய இடத்துல பேன் கார்டு நம்பர் அனுப்பியிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 ஐடிஸ் இருக்குது. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மெயில் ஐடியை வச்சு நாங்கள் அட்மின் டீம் அதை செக் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போகணும், பட் என்ன பண்ணுறது, ரைட். ஸோ நம்ம மக்கள் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம் அதை சரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல். பட் இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் தப்பு பண்ணால் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் நம்ம இப்போ ஒரு பக்கா ப்ரிப்பரேஷனில் இருக்கும். அதெல்லாம் உள்ள 1 by 1 வரும்போது உங்களுக்கு தெரியும், ரைட். ஸோ இப்போதைக்கு அதை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 250 ஐடிஸையும் என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு அவங்களால கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதோ, ஒன்று மெயில் ஐடியாச்சு ரிஜிஸ்டர் மெயிலேருந்து மெயில் பண்ணியிருக்கணும், அதுவும் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 250 ஐடிஸில் அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதுக்கு நாங்கள் ரீப்ளே என்ன போடுறது, ரைட். செக் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளே வச்சு கரெக்டான ஸ்டாஃப் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது அட்மின் டீம்லேருந்து அதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இது அன்பிளாக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மற்றபடி கிட்டத்தட்ட 99.9% எனக்கு தெரிஞ்சு ஆகிடுச்சு. 10,000 பேரில் வெறும் 250 மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்னும் அன்பிளாக் ஆகாமல் அந்த எரர்ஸோடு நின்றுட்டு இருக்கிறது. மற்ற எல்லாத்தையுமே அன்பிளாக் பண்ணியாச்சு, முடிஞ்சது, ரைட். கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்டேஷன் கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரிலேட்டட், சாரி மெயின் சைட் ரிலேட்டட். செகண்ட் கொஸ்டின் மெயின் சைட் ரிலேட்டட். மெயின் சைட் sbo.web.org.in. இப்போ நம்ம sbo.web2.org.in தான் மேலே கூட பிட் பண்ணி வச்சுருப்போம், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ரீசெண்டாக நம்ம லாஸ்ட்டாக அதுதான் யூஸ் பண்ணவும் கூட, ரைட். என்ன காரணம், அது ஒரு பெரிய இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, ரைட். ஒரு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு, நாமளும் அதை உட்காந்து இவ்வளோ நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ரைட். ஃபஸ்ட்டு இஷ்யூஸ் என்ன, இது கொஞ்சம் டீட்டெயிலாக போனால் தான் தெரியும்.
நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேள்விக்கான பதிலை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பேங்க் சைட்லேருந்து வந்துருந்துச்சு. சார் இந்த மாதிரி ஆர்பிஐலேருந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேட்டர்ஷிப் அக்கௌண்ட்டில் வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ் மாடல்லையுமே நிறைய தப்பாக இருக்குது. அதனால் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பான்சி ஸ்கீம், MLM இந்த மாதிரியான கான்செப்டில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய பிஸ்னஸ் கான்செப்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ரெஃபரலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம நவம்பர் மாதம் 31ஆம் தேதி போட்ட ஆடியோவில் இதை பற்றிலாம் நம்ம பேசியிருப்போம். ஸோ அவங்க அந்த ரெஃபரலே இல்லாத மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிளான்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க்கு எல்லாத்தையும் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்னென்னா, உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் நம்ம கைடன்ஸ் நம்ம எடுத்தோடனே எந்த ஒரு கம்பெனியும் உள்ளதுக்கு உடனே கேஸ்ன்னு போட்டுற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இது என்ன பாசிபிலிட்டின்னு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கான விளக்கம் நம்ம சைடில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். இது MLM பான்சி ஸ்கீம் இதெல்லாம் என்னென்னு நீங்கள் போய்ட்டு நெட்டில் பார்த்துங்க, ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. அதுக்கு கீழே வருதா அப்படின்னு அவங்க சந்தேகப்படும் போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அப்போ இதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஸ்னஸ் மாடலை மாற்றுங்க, இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்கணும். நான் இப்படி தான் பண்ணுவேன்னா அப்போ அது அஃபென்ஸ் ஆகிடும், அப்புறம் கேஸ் தான் போடுவாங்க. ரைட், நம்ம என்ன பண்ணிட்டோம், உடனே ஓகே சார் நோ ப்ராப்ளம், நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிடுறோம், நாங்கள் பிளானில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அப்போதைக்கு நம்ம எடுத்த முடிவு தான். பட் எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அவங்களுடைய அந்த இஷ்யூஸை நாங்கள் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பேமெண்ட்லாம் வித்ட்ராவெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம பிரேக் கண்டினியூ பண்ணவே ஆரம்பித்தோம். பிரேக் 3ஆம் தேதி விட்டாச்சு, டிசம்பர் 3. பட் ஆனால் 20ஆம் தேதி வரைக்குமே நம்ம பேமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இல்லையா? ரைட், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இங்கே யாரும் புதுசாக வந்ததில்ல. ரைட், ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம சைட்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதியே சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களாம் முடிவு எடுத்து அவங்களாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் நினச்சது தான் நீங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், அதுதான் நீங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆர்பிஐ சைட்லேருந்தே இதை நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ரேண்டமாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஃபண்டு அதிகமாக போகிற அந்த டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு. பட் ஆனால் இல்லை, இதுக்கு அகைன்ஸ்டாக SBOவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பண்ண வேலை இது, அவ்வளோ. சரிங்களா, எங்களுக்கே 1 வீக் முன்னாடி தான் தெரிஞ்சது. சரி, ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்குமே நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். பட் அதுக்கு ஒன்றான லீகலாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, ஏன்னா ப்ரூஃபோடு நமக்கு கிடச்சிடுச்சு. ரைட், அதை நம்ம கண்டுபிடிக்காம விட மாட்டோம் இல்லையா? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். அது யார் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான், அது இல்லைன்னு சொல்லி நம்ம லீகலாக ப்ரூவ் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன எந்த ஒரு கம்ப்ளைண்ட் படி நாங்கள் ரன் பண்ணலை அப்படிங்கிறத லீகலாக ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான லெட்டருமே மேபி இன்னும் 2 days 3 daysக்குள்ளே கிடச்சிரும். சரிங்களா, ஏன்னா இதுக்காக ஒரு டீமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் இன்றைக்கி நாங்கள் உட்காந்து இறங்கி அந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம். அப்படிலாம் எங்கள் கம்பெனி கிடையாதுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் SBO மேலே கொடுக்கவே முடியாது. அவங்க சொன்ன எந்த சட்டங்களும் SBOவுக்கு செல்லுபடி ஆகாது. இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மேலே போகிறதுக்காக ஒரு 3 சட்டம் இருக்குது. சரிங்களா, அது SBO மேலே போட முடியாது, அவ்வளோதான். அதை ப்ரூவ் பண்ணியாச்சு, வித் லீகலாகவே ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட், அதை நம்ம பண்ணிட்டோம், யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். பட் கண்டிப்பாக அது ஒரு இன்னொரு கம்பெனி, பார்ட் டைம் ஜாப் கம்பெனின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக இல்லை. அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு இன்னொரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி கிடையாது. ரைட், அவங்க சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே RBI அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க. முதல்ல அதுவே மிகப்பெரிய வெப்பன்ஸ். இங்கே SBOவில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு SBOவே அவங்க மேலாம் கேஸே போடலாம். RBI மேலே நம்ம கேஸ் போட முடியும். எந்த ஒரு விசாரணையும் இன்றி நம்ம வெப்சைட்டில் பிளாக் பண்ணதுன்றது மிகப்பெரிய தப்பு. விசாரணை இருக்கணும்ல, ஒரு RBI ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக விசாரணை இருக்கணும். விசாரணையே இல்லாமல் அவங்க சொன்னாங்கன்றதை வச்சு மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, சரியான விசாரணை இல்லாமல் ஆக்ஷனே எடுத்துட்டாங்க. சம்மந்தப்பட்ட கம்பெனியை அவங்க என்கொயரி பண்ணவே இல்லை. அதுவே மிகப்பெரிய அஃபென்ஸ். அதுக்கே RBI மேலே நம்ம கேஸ் போடலாம். பட் அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஸ்டடியாக இருக்கும், நம்ம கான்செப்ட் ஸ்டடியாக இருக்குது. நம்மளை முதல்ல இது பண்ணதே தப்பு. ஓகே, அது ஒரு பிரச்சனை போச்சு, அதுக்கான நம்ம பிரேக் விட்டோம்.
அது இன்றைக்கி நாளைக்கு நமக்கு 40 days 45 days கிடைக்க வேண்டிய அப்ரூவல்ஸு அது கிட்டத்தட்ட எப்போ கிடச்சிது? பிப்ரவரிக்கு அப்புறம் தான் கிடச்சிது இல்லையா? ரைட், டேட் கிடச்ச டேட்டே மறந்துட்டேன். ரைட், ஓகே, ஏப்ரலோ மேவோ தான் கிடச்சா, சரி ஞாபகம் இல்லை. ஓகே, நிறைய பேசுகிறனால மைண்டில் இல்லை. எப்போயோ தான் நமக்கு அந்த ப்ரைவேட் லிமிடெட் கிடச்சிது, ஜிஎஸ்டி கிடச்சிது, இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு சரியாக அக்யூரேட்டான டேட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதெல்லாம் கிடச்சிது, ஓகே. அட் த சேம் டைம் அவங்க சைடில் நம்ம இனிமேல் நாங்கள் இப்படி தான் ரன் பண்ண போகிறோம், இது ஓகேவான்னு பார்த்து நீங்கள் அப்ரூவல் கொடுங்க, நாளைக்கு மறுபடியும் நீங்கள் வந்து எங்களை நோண்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ரூவல்ஸ் கூட நம்ம போட்டிருந்தோம். அவங்க இந்த கேஸு அவங்க ஆர்பிஐலேருந்து ஒரு விசாரணை, அது கேஸ் கூட கிடையாது, இந்த மாதிரி உங்கள் மேலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் மாதிரி தான். ரைட், சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து இதை விசாரித்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதில் மெயின் எதுனா இஓடபிள்யூ. ரைட், இஓடபிள்யூங்க தான் இந்த மொத்த விசாரணையுமே போச்சு. ஸோ அவங்க தான் எஸ்பிஐ பற்றின மொத்த எவிடன்ஸ் A to Z அவங்க ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா நிறைய பெரிய வேலைன்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப்னாலே கம்பல்சரி அந்த 3 சட்டத்தின் கீழே வந்துடும். அது இல்லாமல் ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது, ரொம்ப ரேர், 99% கிடையாது. ஏதோ ஒரு 1%, அதுவும் கரெக்டான ப்ரூஃப் ரீசனோடு இருக்கணும். ரைட், ஸோ நம்மளது அதெல்லாம் இல்லைன்றதுக்கு பக்காவாக கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்துக்கு ஒரு புக்லெட்டே போட்டு வித்தவுட் யூசர்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபு, யூசர்ஸோட கவுண்ட்டு ரிப்போர்ட் ஷீட்டு, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற அந்த ரிப்போர்ட் ஷீட் இல்லாமலே, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இல்லாமலே, ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லாமலே 500 பக்கத்துக்கு எஸ்பிஓடைய பிளான்ஸ்லேருந்து A to Z எல்லாமே, இது எப்படி ரன் பண்ணோம், எப்படி கொண்டு வந்தோம், என்ன கான்செப்டில் எப்படி கொடுத்தோம், இனிமேல் எப்படி போக போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை கொடுத்து இந்த வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிரேக் விட்டதுலேருந்து இந்த அப்ரூவலுக்கான வேலைகள் ப்ளஸ் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் இதெல்லாம் சைட் பை சைட் அந்த டிபார்ட்மெண்ட்டால் போய்கிட்டு இருக்கு. இந்தியன் டொமைன் ரெஜிஸ்ட்ரி, நம்மளுடைய டொமைனை, நம்மளுடைய sboweb.org.inன்றது ஒரு டொமைன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்டோரி மாதிரி தெரியும், ஒன்றுமே புரியல, நமக்கு புரியாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு கதையாக மட்டும்தான் தெரியும். கரெக்ட் தானே? நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு கதையாக மட்டும்தான் தெரியும். இது ஒரு கதையாகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க, தப்பு கிடையாது. பட் இதையெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நம்மளுடைய டொமைன் வந்து இந்தியன் டொமைன் ரெஜிஸ்ட்ரி பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ண யார் மூலயமா எதனால் பிளாக் பண்ணாங்கன்னா, சைபர் கிரைம்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் போச்சு. ஸோ இந்த சைட்டை பிளாக் பண்ணுங்கள் இந்த ரீசனுக்காகன்னு சொல்லி மெயில் போச்சு. அது அவங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஆர்பிஐலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. ரைட், ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த என்கொயரிலாம் போய்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு 6 months போய்கிட்டு இருக்கு இந்த என்கொயரிலாம். அது உங்களுக்குலாம் தெரியும், அப்பப்போ நான் அப்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கிடையில் மார்ச் மாதம் 31 நம்மளுடைய எஸ்பிஓ டொமைன் வந்து இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் நடக்கும். ஸோ அது வெறும் 1000 ரூபாவே என்னவோ தான் நினைக்கிறேன், ரினியூவல் ஃபீஸ் என்னவோ 1000 ரூபா தான். ஸோ அது ரினியூவல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். பட் இந்த தடவை அது ஆட்டோமேட்டிக்காக ஆகலை, ஏன்னா 2018 நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 2024 மார்ச் 31 ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகியிருக்கணும். ஆகாததுக்கான காரணம் இந்தியன் டொமைன் ரெஜிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம டொமைனை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் பண்ணதுனால அது ஆக்சஸ் ஆகாது, அது ஆட்டோ ரினியூவல் ஆகாது. இது முதல் பிரச்சனை. ரைட், நமக்கு வேறு ஆப்ஷனுமே கிடையாது. ஓகே, வேறு ஆப்ஷனுமே இல்லை. பட் ஆனால் அது வந்து சேலுக்கு வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடித்து நம்ம டொமைனை ஓப்பன் பண்ணிட்டோம்னா டக்குன்னு ரினியூவல் போட்டுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் ஓடணும். பட்டு எதிர்பாராத விதமாக நமக்கு தான் தெரியும் இல்லையா, எஸ்பிஓக்குனே நிறைய புதுசாக பிரச்சனைகள் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதை எஸ்பிஓ சொல்லும்போது அதை பற்றின நாலேஜ் இல்லாத மக்களுக்கு அது வெறும் கதையாக மட்டும்தான் தோணும். அவங்களா ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இது எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம்தான். இதெல்லாம் நம்ம ப்ரூஃபோடவே பேசுவோம். ரைட், இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இந்த ஆடியோ ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடறேன். நான் சொன்னது எங்கே போய் செக் பண்ணலாம், நாங்கள் எப்படி சார் நம்புறதுன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு நம்ப முடியல அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் அதையும் அதே எஸ்பிஓ சொல்லிக் கொடுக்கும். சரியா? ரைட், கண்டினியூவாக கேளுங்க இந்த கதையை. ரைட், மார்ச் 31 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. கரெக்டாக ஜூன் மாதம் 19 அன்னைக்கு சேலுக்கு வருது அந்த டொமைன். ரைட், அந்த டொமைனை வேற ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சேலுக்கு வருது அந்த டொமைன். ஓகே, அது வந்த அதிகபட்சம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே, எப்படி 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி இந்தியன் கவர்மெண்ட்டு பிளாக் பண்ண ஒரு டொமைனை எப்படி இன்னொருத்தர் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இந்தியன் கவர்மெண்ட் பிளாக் பண்ணது இந்தியாவில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ரைட், இந்தியன் டொமைன் ரெஜிஸ்ட்ரி பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்தியாவில் யாராலையும் வாங்க முடியாது, இந்தியாவில் யாராலையும் சேல் பண்ண முடியாது.
இந்தியாவில் அது சேலும் ஆகலை, இந்தியாவில் அது பர்ச்சேஸும் ஆகலை. வித்தின் 2 hours யூரோப் கண்ட்ரியில் ஒரு இடத்துல இருந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சேல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டொமைன் ரிஜிஸ்ட்ரி, அந்த நாட்டோடைய டொமைன் ரிஜிஸ்ட்ரி, அதை சேல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கம்பெனி, ஓகே, ஓப்பன் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி அவங்க ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி டொமைன்லாம் சேல் பண்ணுறவங்க, ரைட், அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதை ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அந்த டொமைனையும் வாங்கியிருக்காங்க, ரைட். ஸோ நாங்களும் என்ன நினச்சோம் அப்படின்னா, யாரோ நமக்கு அகெயின்ஸ்டாக இப்போ நினைப்போம் இல்லையா, யாரோ வேணும்னே உட்காந்து நமக்கு ஆப்போசிட்டாக பூந்து வாங்கியிருக்காங்க, என்னவோ பண்ணுறாங்க வேணும்னே அப்படிலாம் யோசித்தோம். கண்டிப்பாக இது தோணும் இல்லையா, நம்ம டொமைனை யாரோ 2 hours வாங்கியிருக்காங்கன்னா அப்போ இதையே வேலையை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறம் இது ஜென்ரலாக நடக்கிறது தான். இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இது ஜென்ரலாகவே எப்பயுமே நடக்கும். ஒரு சைட்டில், ஒரு வெப்சைட்டில் அதிகமான மக்கள் வந்து போகிற ஒரு வெப்சைட்டாக இருக்குன்னா, அந்த டொமைன் இன்கேஸ் எக்ஸ்பைரி ஆகி சேலுக்கு வருதுன்னா உடனடியாக அந்த சேலை, அந்த டொமைனை என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனிஸ் இதுக்காகவே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ப்ரூஃபோட எவிடன்ஸோட கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எஸ்பிஐ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுக்குதுன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். அப்போ தான் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்துக்குமே கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, கம்பி கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தான் நம்ம டயலாக் சொல்லி பழகப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ப்ரூஃபே இல்லாத, எவிடன்ஸ் இல்லாத நாங்களாக சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி அத்தனைக்கும் ப்ரூஃபோடு செய்கிறதுனால தான் கவர்மெண்ட் எங்களுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனியை ரன் பண்ணுங்கள், இனிமேல் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, அது எங்கள் கம்பெனி பார்த்து சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறதுனால மட்டும்தான். இல்லைன்னா வச்சு செஞ்சிருவாங்கல்ல. இப்போ கொஞ்சம்லாம் உங்களுக்கு ஒரு நியூஸ்லாம் போயிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியும், ரைட். அந்த எஸ்பிஓ பக்கம் ஏன் வரலன்னா, எஸ்பிஓ ப்ராப்பராக இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரைட். ஆச்சு வச்சுன்னா நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுக்க மாட்டேங்க. முதல்ல ரீஃபண்டபிளே எந்த கம்பெனிலையும் கிடைக்காதுங்க. நாங்களும் ரீஃபண்டபிள் கொடுக்குறேன்னு சொல்லலை, பணத்தை வாங்கும்போது அதுக்கு உண்டான சர்வீஸை மட்டும்தான் கொடுக்கணும். பட் நாங்கள் ஏன் ரீஃபண்டபிள் கொடுக்குறேன்னு சொல்கிறோம்னா, உங்களுக்கு போடக்கூடிய சம்பளத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாங்கள் மந்த்லி இப்போ இந்த 2.5 லட்சம் பேருக்கு 3 லட்சம் பேருக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்குறோம்னா, அதில் ஒரு 10 to 20% ஆஃப் அமௌண்ட்டு தான் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு, சரிங்களா. அதனால் அது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இங்கே நிறைய பேருக்கு வேணான்னு சொல்லும்போது தாராளமாக போகட்டும். ஏன்னா நம்ம ஃபியூச்சர் கான்செப்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். அது நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது தான் முறை, தப்பு கிடையாது. உட்காந்து இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ தாராளமாக கொடுக்கலான்றதை நாம தான் முடிவு பண்ணியிருக்கோம். எஸ்பி அதை கொடுக்கவும் செய்வோம். ஆல்ரெடி கொடுத்தோம், இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கோம், இப்பயும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த்தும் கொடுத்தோம். இப்பயும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த பேமெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு போடவும் ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிற அப்டேஷன் கொடுக்குறேன். ஓகே, அடுத்த கேள்வி 3வது கேள்வி அதுதானே, நம்ம அடுத்ததை பார்க்கலாம், ரைட். ஸோ இப்போதைக்கு இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி சேலுக்கு வந்த அடுத்த 2 hours அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மோட்டிவ் என்னென்னா, இந்த சைட்டில் அதிகமான விசிட்டர்ஸ் வராங்க, அந்த டிராஃபிக்கை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அவங்கள கரெக்டான அந்த பர்சனை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்குண்டான பேமெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஸோ இது google.co.in இருக்கு இல்லையா, அந்த டொமைன், அந்த அட்ரஸுக்கே இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கு, ரைட். கூகுளுக்கே நடந்திருக்குன்னும் போது எஸ்பிஓக்கு நடக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, இது நடந்திருக்கு, ரைட். ஸோ எஸ்பிஓக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்குன்னு போது கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் வருது. ஏன்னா நம்ம சைட்டில் வரக்கூடிய டிராஃபிக் அந்த அளவுக்கு, நம்மகிட்ட இருக்கிற யூசர்ஸோடைய டிராஃபிக் அந்த அளவுக்கு. ஸோ அவங்க அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டொமைன் கிடைச்ச உடனே அவங்க நாட்டில் தடை செய்யப்படலை அந்த டொமைன். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணதையும் தாண்டி கிட்டத்தட்ட நம்மளுடைய பழைய இன்ஃபர்மேஷன், கேட்ச்டு ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, HTML கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் நம்ம சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும், எதுவும் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டோ ப்ராப்பரான இமேஜஸோ எதுவுமே இருக்காது. அது என்னென்னா டெக்ஸ்ட் எல்லாமே HTML கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், புரியாது. நீங்கள் கதையை மட்டும் கேட்டுக்குங்க, ஓகே. இது ஜஸ்ட் ஸ்டோரியாக தான் நிறைய பேருக்கு தெரியும், அதை அப்படியே புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் போதும், இது என்ன சொல்கிறாரு ஏ சொல்கிறாருன்னு தெரியணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க, ஓகே, ரைட். ஸோ HTML கண்டென்ட் அந்த கேட்ச் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சைட்டை ஒரு 6 months ஒன்ஸோ 12 months ஒன்ஸோ என்ன பண்ணும், கூகுளில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஏன் கூகுளே கேட்ச் பண்ணி வச்சுக்கும், இன்ஃபர்மேஷன்லாம் கேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணவங்க அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய டேட்டாஸை இந்த மாதிரியான வெப்சைட்லேருந்து கலெக்ட் பண்ணி அங்கே பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டிராஃபிக் எப்பயும் போல் அந்த சைட்குள்ளே உள்ளே வருவாங்க அப்படின்றது. ஸோ அது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டும் இருக்குது, சரிங்களா. அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த நம்ம மக்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
அது நம்ம சைட்டே இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். ரைட், இனிமேல் இந்த ஆடியோவில் நாங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன, sboweb.org.in அப்படிங்கிற அந்த டொமைன், அந்த வெப்சைட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதோடைய ஓனர் வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு பர்சன் மாறிட்டாங்க. அதில் வரக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் எஸ்பிஓ பொறுப்பாகாது அப்படிங்கிறத இங்கே நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ரைட், ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம சைடில் நம்ம என்ன பண்ணணும், 2 விஷயம் பண்ணணும். அந்த பர்ச்சேஸ் பண்ணவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை நாம் கம்பெனி சைட்லேருந்து லீகலாக ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த நாட்டோடைய டொமைன் ரிஜிஸ்ட்ரி காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவங்களோட டீட்டெயில் வேணும்னு கேட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி ரீசன், இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட் டொமைன் அது அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயிலை கூட கொடுக்கல. ஸோ தேவையில்லாத ஏதாவது அதில் ஒரு லிங்க் வரலாம், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். அது எஸ்பிஓவில் தான் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கும் அதுக்கும் ஜூன் 19 எங்களுக்கும் அந்த டொமைனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்தியாச்சு. ஸோ அதை லீகலாக என்ன பண்ணணுமோ தெரியப்படுத்தி மண்டேவே தெரியப்படுத்தியாச்சு. சண்டேவே நாங்கள் சைபர் கிரைம்லேயுமே கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த மாதிரி எங்களுடைய டொமைன் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாங்க, அவர் லீகலாகவே வாங்கியிருந்தாலும் அதில் இருக்கிற கண்டென்ட் எங்களுது. இன்கேஸ் இனிமேல் அந்த டொமைன் சம்மந்தமாக என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தியாச்சு. அவங்களும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது வேணும்னா நம்ம லீகலாக கேஸ் போடலான்ற வரைக்கும் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ரைட், அது அவங்களுமே சஜஷன் பண்ணாங்க, வேணும்னா கண்டிப்பாக கேஸ் போட்டு எடுக்கலாம். ஏன்னா மற்ற அந்த கண்ட்ரியோட டொமைன் ரிஜிஸ்ட்ரி அதை சேலுக்கே கொண்டு போயிருக்கூடாது. இந்த நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டே தடை செய்யப்பட்ட ஒரு டொமைன், அதுவே முதல் இஷ்யூவே அதுதான். அது சேலுக்கே கொண்டு போயிருக்கூடாது. ரைட், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட், அதையும் தாண்டி எஸ்பிஓட கண்டென்ட் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ரைட், அதில் இருக்கிறது எஸ்பிஓ கண்டென்ட் தான். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ற நேமுக்கு நம்ம ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கோம்ல. ரைட், டிஎம்னு நம்ம அப்ரூவல் கிடச்சிருக்கு. ரைட், அதை அவங்க யூஸ் பண்ணவே கூடாது, அதுவே அஃபென்ஸ், அதுக்கும் கேஸ் போடலாம் அந்த பர்சன் மேலே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், தெரியப்படுத்தியாச்சு. இனிமேல் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எங்களுக்கு அந்த டொமைன் பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் இன்னொரு டொமைனை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். எங்கிட்ட இங்கே நோட்டீஸ் போர்டு இருக்குது, அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா முடிஞ்சது, அது சேஃபாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் இந்த பிரச்சனை வராது. இனிமேல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு எங்களுக்கு லெட்டர் மட்டும் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வெப்சைட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஓகே, மெயின் சைட் இனிமேல் நம்மளுடையது கிடையாது. அதை நம்பி யாரும் எதுவும் போய் பண்ணாதீங்க, அந்த வெப்சைட்குள்ளே போகவே போகாதீங்க. அது அன்சேஃப் தான், 100% அந்த சைட்குள்ளே போகிறது அன்சேஃப் தான். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது எஸ்பிஓ கண்ட்ரோலில் இல்லை, எஸ்பிஓ வந்து நம்பி உள்ளே போயிட்டு இருக்காதீங்க. இதுதான் அதுக்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டோரி, இது உண்மைதானு நினைக்கிறவங்களுக்கு உண்மைதானான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு WHOIS சொல்லுவாங்க .comனு அடிங்க கூகுளில் போயிட்டு. அதில் ஊஇஸ்ன்னு சர்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு sboweb.org.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் தெளிவாக வரும், என்னென்னு வரும், இந்த டொமைனை என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு. 2018 காமிக்காது, 2024 6வது மாதம் 19ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அங்கே காமிக்கும். அதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யான்னு. இதே நீங்கள் அதே வெப்சைட்லேயே SBO போர்ட்டல் போட்டு பாருங்கள், sbowwork.org.in போட்டு பாருங்கள், sboweb2.org.in போட்டு பாருங்கள். இதெல்லாம் நாம் எப்பப்போ வாங்கணுமோ அப்பப்போ அந்தந்த டேட்டு காமிக்கும். அது நம்ம ஊரில் தமிழ்நாடுன்னு உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா, இதிலேருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ SBO சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கதைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கதை ஓட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. SBO சொல்லக்கூடியது உண்மையான தேட கற்றுக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே என்ன, SBO சொல்கிறது உண்மையா இல்லையான்னு தேடுறதுக்குண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறது போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ரைட், நெக்ஸ்ட் விஷயம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா, இன்னொருத்தர் உண்மையிலே வாங்கியிருக்காங்களா இல்லையா, அப்போ இவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எங்கே போய் தெரிஞ்சுக்கலான்றதை நான் இப்போ சொல்லிட்டேன். வேறுன்றவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் உண்மையிலே கம்ப்ளைண்ட் பண்ணது இப்போ நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நம்ப மாட்டீங்களா, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா டவுட் இருக்கிறவங்க கான்டாக்ட் sbowtvm@gmail.comக்கு நீங்கள் சொன்னதை நாங்கள் நம்பலை, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்றவங்க மெயில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும்.
நாங்கள் அதையும் கேட்டோம், இதெல்லாம் ஷேர் பண்ணலாமா? நாங்கள் அவங்களுக்கு மெயிலும் பண்ணியிருக்கோம், ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஷேர் எல்லாத்தையும் உட்காந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சார். நீங்கள் என்ன ஏன் இப்படி அவங்களுக்கு அவ்வளோ பண்ணுறீங்க? அவங்க உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தானே அவங்க எங்களை கேட்குறாங்க. ஏன் எல்லாத்தையும் உட்காந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரைட், அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலான விஷயன்றதுனால ஷேர் பண்ணலை. இல்லைனா நான் ஷேர் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணி நைட்டு வரைக்குமே எடுத்து வச்சிருந்தோம். பட் மார்னிங் ஒரு ஒப்பீனியன் லீகல் டீம் கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் எஸ்பிஓவில் இருந்த லீகல் டீம் அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேர் தான் வச்சுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினதுலேருந்து இதுக்காக கிட்டத்தட்ட எஸ்பிஓக்கான்னு ஒர்க் பண்ணுறதுக்காக 18 லாயர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ பேர்? 18 லாயர்ஸ். ஒரு டீம் இருக்குது, ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை இங்கே மாற்றிட்டு இருக்காங்க. கம்பெனினா கம்பெனியாக தான் இருக்கணும். சும்மா நானும் ப்ரைவேட் லிமிடெட்னு வாங்கி வச்சுக்கிட்டு நானும் கம்பெனி ரன் பண்ணுறேன்னு பேருக்கெல்லாம் ரன் பண்ணக்கூடாது. எங்ககிட்ட வரீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஃபார்ம்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இங்கே நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு கதையாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது, புரியாது. பட் இந்த ஃபீல்டில் தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்களுக்கு ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான், இப்படி தான் இருக்கும். ஒரு கம்பெனி ஒரு ஃபார்ம் எடுத்து நடத்துவாங்க, அவங்க தான் பார்த்துக்குவாங்க லீகல் டீம்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கே நிறைய செக் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். 1 by 1 எல்லா பிரச்சனையும் முடிச்சு எஸ்பிஓ இப்படி தான் இருக்கணும், இதுதான் எஸ்பிஓ. எப்பயுமே இதில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரக்கூடாது. எல்லாரும் ஆசைப்படுறது தானே, அடிக்கடி மாறக்கூடாது, அடிக்கடி பிரேக் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் இல்லையா? அதுதான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அது இந்த வாரத்துலேயும் அடுத்த வாரத்துலேயும் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஃபுல்லாக இவ்வளோ நாளாக நான் சொல்லிக்கிட்டது என்னெல்லாம் நாங்கள் பண்ணோன்றத இந்த வாரத்துலேயும் அடுத்த வாரத்துலையும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த ஆடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஆடியோ ஒரு பெரிய ஸ்டோரியாக போயிருக்கு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் அதில் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஷார்ட்டாகவும் 2 நிமிஷத்துலையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஷார்ட்டாக சொன்னால் புரியாது மக்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். என்ன நடந்ததுன்னு A to Z சொல்லியிருக்கேன். அந்த கதை வேணும்னு நினைக்கிறவங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்க. தேர்ட், ரீஃபண்ட் ரிலேட்டட். ஓகே, ரீஃபண்ட் ரிலேட்டட் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் ஆல்ரெடி ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் மெயில் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த லிஸ்ட் இருக்குது. நமக்கு அப்ரூவல் லெட்டர் கிடச்சது இமீடியட்டாக நம்ம அதை போட ஆரம்பிச்சிருவோம். அடுத்து அதை முடிச்சிடும். ஃபஸ்ட்டு மெயில் மூலிமா லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒரு பேட்ச் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் போட்டு முடிச்சிடுவோம். அடுத்தது இங்கே நம்ம ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, ஃபார்ம்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ரீஃபண்டபிள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நிறைய பேருக்கு வந்து பிளாக்ல இருக்கு இல்லையா ஐடி, ஸோ எதுவுமே இல்லாத இன்ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் மெயில் போடுவோம், மெயிலில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். ஸோ கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு அந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ மெயிலில் கண்டிப்பாக அவங்களையும் காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா போதும், நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஆக மொத்தத்தில் ரீஃபண்டபிள் எஸ்பிஓ வேணான்னு அத்தனை பேருக்கும் கிடச்சிரும். 1 by 1 ஃபஸ்ட்டு யாருக்கு மெயில் போட்டு ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் ரெடியாக வச்சுருக்கோம். ரைட், அவங்களுக்குலாம் அந்த அக்ரிமெண்ட் ரீஃபண்டபிள் வாங்கினோம்னாலே அக்ரிமெண்ட் கம்பல்சரி. அக்ரிமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணாத யாருக்குமே ரீஃபண்டபிள் போகாது. அது ரூல்ஸே இருக்குது, ப்ரொசீஜரே இருக்குது. ஸோ அத்தனை பேருக்குமே நம்ம ரீஃபண்டபிள் கொடுத்துடலாம். எஸ்பிஓவில் பே பண்ண அத்தனை பேருக்குமே ரீஃபண்டபிள் கிடைக்குங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணலை அதெல்லாம் கிடையாது. கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டீங்க. ஆனால் அவங்க பணம் போனஸ் இன்கமாக கணக்கு காமிச்சு நாங்கள் போட்டுருவோம். மற்றவங்களுக்குலாம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ரீஃபண்டபிளாகவே திருப்பி கொடுத்துருவோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்க போகிறது இல்லை. சரிங்களா? ரைட், ஆக மொத்தத்தில் அத்தனை பேருக்குமே பே பண்ண அமௌண்ட் வந்து சேரும். 1 by 1 ஸ்டெப்பாக நம்ம ஒர்க்கை நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பேமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரைட், அதனால் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. வருமா வராதா 100% வருங்க. சரியா? உடனே இப்போ ப்ராசஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன், இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் எஸ்பிஓக்கு மட்டுமே அமையக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய எங்களுக்கு அமையும். ரைட், அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா? ரைட், ரீஃபண்டபிளை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். கண்டினியூ பண்ணுறவங்க, கண்டினியூ பண்ணாதவங்க எல்லாருக்குமே 1 by 1 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வித்ட்ராவல் ரிலேட்டட். வித்ட்ராவல் நிறைய லாஸ்ட் ஆடியோவில் நான் நேற்று முன்னாடி நான் சொல்லும்போதே கூட நான் சொல்லியிருந்தேன். ரைட், ஸோ வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் நிறைய எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் ஃபுல்லாக 0 பண்ண போகிறோம். எல்லா வாலெட்டும் 0 ஆகிடணும். எல்லாருக்குமே வித்ட்ராவல் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரைவேட் லிமிடெட்குள்ளே போகும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 1 ரூபீலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வித்ட்ராவல் இன்கம்மை.
சரிங்களா? ஸோ அதுதான் விஷயம், அதுதான் நாங்கள் பிளான் வச்சுருக்கிறது. அதனால் இந்த வீக் நிறைய எதிர்பார்க்கலாம், பட் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அப்ரூவலே வியாழன் வெள்ளியில் கிடைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாளில் கிடச்சிச்சுன்னா நம்ம சாட்டர்டே சண்டேவில் கூட நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம். கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு, சாட்டர்டே சண்டே தான் கிடைக்கணும், நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அப்போ நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருவோம். ரைட், இது வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு ஆக மொத்தத்தில் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம எல்லாருமே ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அத்தனை பேருமே வித்ட்ராவல் கொடுக்க போகிறோம், அவங்க வாலெட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும். ரைட், அதில் எந்த டவுட்டும் வேணாம். அது 1000 ரூபாய் வச்சுருந்தாலும் 500 ரூபாய் வச்சுருந்தாலும், ஏன்னா நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்போம். சரிங்களா? பட் இந்த தடவை லிமிட் எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஜீரோ பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் லிமிட்டடோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு நிறைய ரூல்ஸ் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட், அதனால் நிறைய விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு போகிறோம். அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெஷ், எவ்ரிதிங் ஃப்ரெஷ். எதுவுமே அந்த இந்த பெண்டிங் இதில் கண்டினியூ ஆகுது, அந்த பெண்டிங் அதில் கண்டினியூ ஆகுது. ஜிஎஸ்டி கூட பெண்டிங்ன்றதே இருக்கக்கூடாதுன்னு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரைட், எல்லாமே பெண்டிங் இல்லாமல் தான் இருக்கணுன்றதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வரும். அடுத்தடுத்து அப்டேஷன்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சுங்க, போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி இது எப்போ அது எப்போ இது எப்போ குரூப்பில் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காதிங்க. ரைட், ஏன் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு? ஆர்குமெண்ட்லாம் வேணாம். உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி, இன்றைக்கி நான் செகண்ட் ஆடியோவில் 24 நிமிஷத்தில் பேசுகிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்களாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டிலேருந்து மொபைலில் ஒர்க் பண்ணுறீங்க, இன்டர்நெட் பேஸ்டு ஒர்க்கு தான் உங்களுக்கு. சரியா? இன்டர்நெட் பேஸ்டு ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். உங்களுக்கு நாலேஜ் தானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க. அது என்ன காசாக கொடுக்குறீங்க? உட்காந்து கூகுளில் தேடுங்க, சர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், அதை உட்காந்துட்டு அதை விட்டுட்டு குரூப்பில் வந்து ஒரு கேள்வி, எப்போ வித்ட்ராவல் வரும், எப்போ ரீஃபண்டபிள் வரும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ பிளான் லான்ச் ஆகும், எல்லாத்துக்கும் காமனாக தான் நோட்டீஸ் போல சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு கேள்வி, நான் அவ்வளோ அங்கே உட்காந்துட்டு பக்கமெல்லாம் கேட்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஆடியோவை கேட்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது, உங்களால் கண்டினியூ பண்ண முடியாதுன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, ரைட். அடுத்தது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட், ஸோ என்னென்னா தேவையில்லாத லிங்க் எல்லாம் வருது. இந்த டெலகிராமில் நிறைய பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரியான லிங்க் எல்லாம் வருது. அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணால் எங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுது. ஸோ எங்கள் அக்கௌண்ட்டில் தேவையில்லாத நிறைய பேருக்கு ப்ரைவேட் மெசேஜஸ் போகுது. இப்போ ப்ரைவேட் மெசேஜ் எங்கிட்டருந்து ஆட்டோமேட்டிக்கெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஒரு லிங்க்கை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு லிங்க்கோ இல்லை இமேஜ் மாதிரி பிளர்ராக இருக்கிற மாதிரி இமேஜோ, அது இன்னார் அனுப்புனாங்க, இது அந்த லிங்க்கில் இருக்கிற விஷயம் இதுதான் தெரியாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, அந்த இமேஜை கிளிக் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் ஒரு எஸ்பிஓ ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுது, எஸ்பிஓ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் எதுக்கு? ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணுங்கள், இல்லை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டோட லிங்க், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், நாங்கள் சொல்லுவோம். அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னன்னே தெரியாத, இப்போ நோட்டீஸ் போர்ட்லேயே நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் மொட்டையாக என்னன்னே தெரியாத ஒரு லிங்க் இருக்குன்னா உடனே போய் கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அதுதானே. எங்கே எதை பார்த்தாலும் உடனே இது என்னன்னு கிளிக் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் பேசிக் நாலேஜ் சொல்லிக் கொடுங்க, யூடியூபர்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் இந்த வியூஸுக்கெல்லாம், இந்த மாதிரி வீடியோஸுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் வரும், நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடச்சிச்சுன்னா. சரியா? அதனால் அன்வான்ட் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. டெலகிராமோ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ எல்லாமே ஒன்று தான். ஏதாவது ஒரு லிங்க் எங்கேயாச்சும் வருது அப்படின்னா அது என்னன்னு தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சுக்கணும்னு கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக அதில் வரப்போகிறதில்லை. ரைட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அன்வான்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. லிங்க்குனாலே கிளிக் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான் சொல்லணும். ரைட், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ குரூப் லீடரோ டீம் லீடரோ இதை மாதிரி இந்த லிங்க்கில் இந்த விஷயம் இருக்குது வேணுன்றவங்க கிளிக் பண்ணிங்கன்னு யாராச்சும் சொல்லணும். சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு லிங்க் வருதுன்னா அந்த குரூப்பு சம்மந்தப்பட்ட அந்த ஓனருக்கு தெரியப்படுத்துங்க. அந்த லிங்க் அங்கேருந்து டெலீட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் உங்கள் குரூப்புக்குள்ளே உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உட்காந்துட்டு தேவையில்லாத லிங்க்கை போட்டுட்டு இருக்காருன்னா டெலிட் பண்ணுங்கள். எஸ்பிஓ சம்மந்தமாக ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் தேவையில்லாத லிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அது உடனே அது என்னன்னு கிளிக் பண்ணி பார்க்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நிறைய மோசடிகள் போய்கிட்டு இருக்கு. ஓகே,
அதனால் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். இன்டர்நெட்டில் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உட்காந்த இடத்துலேருந்து எல்லாமே பண்ண முடியும். அதை எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்லிக் கொடுக்குறவங்க எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது விஷயம் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது எங்களோட ரிக்வஸ்ட். தெரிஞ்சுங்க, இது ரிலேட்டடாக தெரிஞ்சுங்க. யூடியூபர்ஸ் அத்தனை பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 சேனல் இருக்குது SBOவில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட. எல்லாருமே போடலாம். எப்படி சோசியல் மீடியாவை சேஃபாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி லிங்க்கால் பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணணும், டெலிகிராமாக இருந்தால் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பாக இருந்தால் என்ன பண்ணணும், ரைட்? ஸோ நம்ம மொபைல் ஹேக் ஆகிருக்குன்னா எப்படி பார்க்குறது, அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறது எப்படி, அன்வான்ட் ஆப்ஸ்லாம் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம மொபைலில் அன்வான்ட் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரைட்? எப்போ பார்த்தாலும் பார்ட் டைம் ஜாப் அது முன்னாடியே ஓடுவீங்களா என்ன? நீங்கள் பார்ட் டைம் ஜாப் 100 கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு கம்பெனி கரெக்டான கம்பெனி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அங்கே நிறைய ஃபேக் இருக்குது, அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காதுங்க. உங்கள் சேனலை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் நல்ல கண்டென்ட், உங்களை நம்பி வரவங்களுக்கு கரெக்டான கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கான வேலைகள் பாருங்கள். அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது கை கொடுக்கும். யூடியூப் சேனல் இன்றைக்கி அவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதன் மூலிமா சம்பாரித்தவங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. அதில் நீங்களும் ஒருத்தராக எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிங்க. உட்காந்துக்கிட்டு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றி எதனா ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி போடுவோம், நமக்கு டேரக்ட் ஜாயினிங் எவ்வளோ வருது அதை வச்சு சம்பாரிச்சிக்கலாம். அவன் எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன கிடக்குது, நாம் வந்த வரைக்கும் லாபம் சம்பாரிச்சிக்கலாம். நமக்கு வியூஸ் வரணும். முதல்ல வியூஸ் வரணுன்றதுக்காக எதையும் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்க பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும். வியூஸ் வரணுன்றதுக்காக வீடியோ போடாதீங்க, புரியுதுங்களா? ரைட்? நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், சப்ஸ்கிரைப் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை விட்டுட்டு ஏதாவது இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணாக்கா வியூஸ் வரும்னா ஸ்டார்டிங் கொஞ்ச நாளைக்கு வரும், சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கப்புறம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப்காரன் போட்டாலே அப்படி தான், வெளியே அப்படி தான் போட்டுப்பான், உள்ளே போனால் அப்படி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்கான ஒரு விஷயத்தை தம்ப்நெயிலாக வச்சுக்கிட்டு, ஃபேக்கான ஒரு விஷயத்தை டைட்டில் வச்சுக்கிட்டு போகிறதுனால உங்களுக்கு அப்போதைக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலரான வியூஸ் வர்றது தடைபடும். நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ளே வரவங்க இவர் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி உள்ளே வரவங்களாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு எப்பயுமே வியூஸ் கொடுக்கும், எப்பயுமே அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். வெறும் சப்ஸ்கிரைபர் வந்துட்டா போதும், வியூஸ் வந்துட்டா போதும், நம்ம சம்பாரிச்சலாம்னு நினைக்காதீங்க. ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கோம். SBO எப்படி ஸ்டாண்டர்டாக கொண்டு போகணுன்னு, அதனால் உங்களையும் நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆன்லைனை சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுங்கள், சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, மொபைலை தொட்டுட்டாலே நீங்கள் சேஃபாக இருக்கணும். மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாலே உங்களை சுற்றி 40 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அதில் ஒரு முக்கியமான ஆளே கூகுள். சரியா? பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, அப்ரூவல் லெட்டர் கம்பல்சரி இந்த வீக் கைக்கு வந்துடும். லெட்ரு மிஸ்ஸே ஆகாது. நாளை மறுநாள் கிடைக்கணும். வந்ததும் நாம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், அவங்க பிளான் ரிலேட்டடாக நிறைய கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். ரைட்? பிளான் 7th ஆடியோவில் சொல்கிறேன் அதை பற்றி. ரைட்? ஸோ அப்ரூவல் இந்த வீக் எண்டுக்குள்ளே 100% கிடைச்சிரும், பயப்பட தேவையில்லை. ஓகே, ரைட். ஸோ பிளான் எப்போ சார் பப்ளிஷ் பண்ணுவீங்க? மேபி சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். மேபி தேர்ஸ்டே ஃப்ரைடே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பேசிட்டேன். தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே நமக்கு அப்ரூவல் கிடச்சிடுச்சுன்னா சாட்டர்டே ஆர் சண்டேவில் பிளானை பப்ளிஷ் பண்ணிவிடும், சரிங்களா? இல்லை அவங்க சாட்டர்டே ஆர் சண்டே வரைக்கும் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மண்டே டியூஸ்டே தான் நம்ம பிளான் பப்ளிஷ் ஆகுன்ற மாதிரி யோசிக்கிறோம். கண்டிப்பாக ரொம்பலாம் டிலே ஆக போகிறதில்ல. 1 or 2 days அந்த டேட்டில் தான் இருக்க போது எல்லாமே. பிளான் கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகும். பட் என்ன பிளான் அப்படிங்கிறது நேற்று எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்காங்க, எது ஓகேன்னு சொல்லியிருக்காங்கன்னு வாய்வார்த்தையாக சொல்லிட்டாங்க. பிளானுக்கு உண்டான டீட்டெயில் வாய்வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அப்ரூவல் லெட்டரில் பிளானை பற்றிலாம் அவங்க போட போகிறது இல்லை. SBO கம்பெனி பற்றி தான் அவங்க போட போகிறாங்க. அது லெட்டர் வந்துடும், அது பிரச்சனை இல்லை. பட் பிளானுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, என்ன பிளான் அப்படிங்கிறது. பட் அதில் நிறைய சேஞ்சஸ், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கொண்டு போகணும்,
இதில் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணுங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்கள் 5 டைப் ஆஃப் பிளான்ஸ் நாங்கள் போட்டிருந்ததில் 5 டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ரெடியாக வச்சுருப்போம். நாங்கள் அவங்க அப்ரூவல் லெட்டர் கொடுத்தோடனே நம்ம பிளானை பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்லேயே வந்துடும் நம்புகிறோம். ஸோ அப்படி இல்லைனா அதிகபட்சம் நெக்ஸ்ட் மண்டே டியூஸ்டே வரைக்கும் போகலாம் பிளான் பப்ளிஷ் ஆகிறதுக்கு. இது அதிகபட்ச டேட் பிளான் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறது. ரைட். ஸோ பிளான் பப்ளிஷ் ஆனதும் எந்தெந்த கேட்டகரியில் யார் யார் விருப்பமாக இருக்கீங்களோ நீங்களே அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ அந்தந்த கேட்டகரியில் அவங்கவுங்க நீங்களே உங்களுக்கு தேவையான ஜாபை எல்லாரும் எல்லா ஜாபும் செய்ய முடியாது. ஓகே, அவங்கவுங்களுக்கு இந்த ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கு அவங்க மட்டும் தான் செய்ய முடியும். இதில் இருக்கிறவங்க அதை ஒர்க் பண்ண முடியாது, அதில் இருக்கிறவங்க எந்த ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி எல்லாமே சீக்கிரமாக வரும் அனௌன்ஸ்மெண்ட், தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட், எஸ்பிஐ ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ரூல்ஸ் படி பார்த்தோம்னா இப்போ கம்மிங் எஸ்பிஓவில் ஒரு 4-5 கம்பெனியோட ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் மேஜர் ரோலாக வரப்போகிறது ஒரு கம்பெனி தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் ஒர்க்கை ஒரு கம்பெனி தான் நம்ம பண்ண போகிறோம். அவங்க நம்மளை நம்பி நிறைய க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரைட். நிறைய நம்பினாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா அந்த கம்பெனியில் நம்ம கம்பெனி ஓனரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆகிற அளவுக்கு நம்பினாங்க. பட் ஆனால் அது இப்போ மாற்றப்பட்டுள்ளது, சேஞ்சஸ் செய்யப்பட்டுள்ளது. அவங்க சைடில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின் ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த கம்பெனியில் ஓனர் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்கு இன்கம் தான் முக்கியம். ஓனராக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன. ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டராக ஆகியிருக்க வேண்டியது அது மறுபடியும் பேக்கில் போயிடுச்சு. அதுக்கான காரணம் எஸ்பிஓ மெம்பர்ஸ் மட்டும்தான். நாங்கள் எஸ்பிஓ மெம்பர்ஸ் சொல்லுவோம், நீங்கள் எங்களை சொல்லுவீங்க. நாங்கள் எப்படி எஸ்பிஓ மெம்பர்ஸை குறை சொல்லுவோம்னா, ஒரு எஸ்பிஓ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நோட்டீஸ் போல் கொடுக்குதுன்னா அந்த விஷயம் எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாரும் எப்போ செஞ்சு முடிப்பாங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும். இது எந்த கம்பெனியும் விரும்பாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இப்போ அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. சரியா? அமேசானில் பிக் பில்லியன் டேஸ்னு ஒரு ஆஃபர் வருது. அமேசானில் தான் வருது இல்லையா? ரைட். ஆமாம், ஏதோ சம்திங் அமேசானில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒரு 1 or 2 days 3 days தான் இருக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஒன் டே மட்டுமே முடியக்கூடிய ஆஃபர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எஸ்பிஓ அப்போ அந்த கம்பெனி, ஏன்னா அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான். சரிங்களா? நம்ம எஸ்பிஐ எப்பயுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்மக்கிட்ட எந்த ப்ராடக்ட் வேணாலும் கொண்டு வாங்க, எந்த சர்வீஸ் வேணாலும் கொண்டு வாங்க, நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். நம்ம வேலை அதுதானே, மக்களுக்கு ரீச் பண்ணி கொடுப்போம், சேல்ஸ் பண்ணி கொடுப்போன்றது நம்ம வேலை. நம்ம எஸ்பிஐ கையை வைக்கவே மாட்டோம்னு சொல்கிற ஒரு விஷயம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம தொடவே மாட்டோம். அது நமக்கு செட்டே ஆகாது, தேவையே இல்லாத விஷயம். கண்டிப்பாக மக்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிராண்ட்ஸு, ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்டு, ரெகுலராக தேவைப்படக்கூடிய சர்வீஸு, பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மட்டும்தான் எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணோம், சேல்ஸ் பண்ணி கொடுக்கும். எஸ்பிஐயோட வேலை அதுதான். கண்டிப்பாக அதில் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிங்க இப்போ எங்களை ரீச் அவுட் பண்ணாங்க. பட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லை சார், அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் நமக்கு செட் ஆகுது. இல்லைங்க, இது ரொம்ப குவாலிட்டி, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம். ஓகே சார், நல்ல விஷயம், நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. அது நமக்கு செட் ஆகாது. இந்த பிஸ்னஸ்க்கு எங்களுடைய அந்த எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது கண்டிப்பாக ஒத்து வராது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அப்படி இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. மற்றபடி நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை இருக்கக்கூடிய கம்பெனிகள் இப்போதைக்கு ஒரு 4-5 கம்பெனிஸ், 5th கம்பெனி கொஞ்சம் எழுதிட்டு, பட் ஒரு 4 கம்பெனி கேரண்டிடாக ரெடி. அந்த 4 கம்பெனியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம், சேல்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதன் மூலியமாக நம்ம கமிஷன் வரப்போது. அந்த கமிஷனை உங்களுக்கு ஒரு இன்கமாக கொடுக்க போகிறோம். அந்த இன்கம்லேருந்து 20% நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் டிடிஎஸ் கட்ட போகிறோம், அட்மின் சார்ஜ் எடுத்துக்க போகிறோம், எவ்ரிதிங். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இது ஒன்றும் புதுசாக ஒரு விஷயம் கிடையாது. சரியா? ரைட். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க சைட்லேருந்து எஸ்பிஓ மேலே வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க பண்ணிவிடுவாங்க, அவங்களுடைய கான்செப்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியுமே பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு கம்பெனியிலும் கேரண்டி சேல் கொடுக்க முடியாது. எஸ்பிஓவில் மட்டும்தான் கேரண்டி சேல் கொடுக்க முடியும். கேரண்டீடாக உங்களுக்கு இத்தனை சேல் கொடுக்கணுன்றது எஸ்பிஓவில் சொல்ல முடியும். நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். நான் அதை பற்றி பிளான் வரும்போது உங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா?
கேரண்டிட் சேல். எஸ்பிஓ கூட நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா கேரண்டிடாக இவ்வளோ சேல்ஸ் உங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களால எவ்வளோ முடியும், என்ன முடியும், எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது, அதை பேஸ் பண்ணி ஓகே அப்போ இவ்வளோ சேல்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். நம்ம அது ஒரு கால்குலேஷன், அது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி போகும். அதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணி முடிவு எடுப்பாங்க. அதுக்கு டீம் இருக்குது எஸ்பிஓவில், அவங்க அதை பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் மற்ற அதர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் வித்தியாசம் என்னென்னா, இங்கே கேரண்டிட் சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. கேரண்டி விசிட்டர்ஸ் வியூஸ் கிடையாது. எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியும் மக்கள்கிட்ட இந்த ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸையோ கொண்டு போய் சேர்க்குறாங்க தான். சரிங்களா? எவ்வளோ சேல்ஸுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா அவங்களால? சேல்ஸ் வர்றதை பேஸ் பண்ணி ஒரு கமிஷன் கிடைக்குமே தவிர இவ்வளோ சேல்ஸ் நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம்ன்றது எஸ்பிஓவில் மட்டும் முடியும். ஸோ எங்களுடைய கான்செப்டே அப்படி தான். நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறதே அதுதான். எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் சர்வீஸ் வேணாலும் கொண்டு வாங்க. சரிங்களா? அது நம்ம ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் வேணாலும் இருக்கலாம். கார், பைக்லேருந்து, ஃப்ளாட்லேருந்து, ரியல் எஸ்டேட்லேருந்து எது வேணாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம். இத்தனை பேருக்கு நாங்கள் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம், இவ்வளோ சேல்ஸு நாங்கள் பண்ணி கொடுக்குற அந்த கேரண்டி கொடுப்போம். அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அது எங்களுடைய கான்செப்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் அவங்க நம்புகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் பேக் கிடைக்கிறதுக்கான ஒரே ரீசன், எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸுங்க எஸ்பிஓ சொல்கிறத கரெக்டாக கேட்குறவங்க கிடையாது. அங்கே இருக்கிறவங்க கரெக்டாக கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது எஸ்பிஓ சைட்லேருந்து எஸ்பிஓ மெம்பர்ஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ இதுக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸ் உடனே கம்ப்ளைண்ட் சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் நீங்கள் தான் சார். அடிக்கடி பிரேக் விடுறீங்க சார். பிரேக்கு ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்குது சார். அதனால தான் சார் யாரும் நீங்கள் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. சேலரி ரொம்ப டிலே பண்ணுறீங்க, அதனால தான் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. இதெல்லாம் ஒரு ரீசன். நாங்கள் இந்த மொத்தமே ரெண்டே பிரச்சனை தான். அடிக்கடி பிரேக் விடுறீங்க சார், எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னா இப்போ தெரியல, இப்போ ஒரு பிரேக் போய்கிட்டே இருக்குது, இதனால தான் ஃபாலோ இது முடிஞ்சிடும். சரிங்களா? கம்மிங் வீக்கோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெகுலராக நம்ம நிறைய ஒர்க்கை பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னும் போது அப்போ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணுற பீரியட்லேயே பார்த்துட்டோம். கண்டினியூவாக 3 மாதம் பேமெண்ட் போனபடியே தான் இருந்துச்சு. அப்போ மட்டும் நம்ம சொல்கிறது கேட்டாங்களா என்ன? நாம் ஒரு விஷயம் போய் போடுறோம்னா அது கடைக்கோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் இப்போ எப்போ போய் சேரும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 1 வீக் 10 days ஆகும். அன்பிளாக்கு நேற்று வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மெயில் இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நேற்று ஈவினிங் 4:30 அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு மெயிலுக்கும் இப்போதைக்கு ஆக்டிவேஷன் பண்ண மாட்டாங்க, அன்பிளாக் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது ஒரு 1 வீக் ஆகலாம், 10 days ஆகலாம். அடுத்த ஒர்க்கு பார்க்க சொல்லியாச்சு. ரைட்? ஒரு ஒர்க்குனா இவ்வளோ நாள் வரணும், இவ்வளோ வரணும், டிலே ஆகிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. அவங்க இன்னும் நம்ப முடியாததுக்கான காரணம். சரியா? இல்லைனா அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அங்கே இருக்கும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட் கம்பெனி கிடைக்கும். பட் அது வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் நம்ம கம்பெனி மாதிரி தான். சரியா? மாதிரி தான், கூடிய சீக்கிரமாக எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நிறைய நம்ம ஒர்க் பண்ண போகிறது அங்கே தான். அங்கேருந்து தான் நமக்கு நிறைய இன்கம் வரப்போகுது. ரைட்? ஸோ நிறைய மெத்தடில் இன்கம் எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஒர்க்கு, அவங்களுக்கான நிறைய வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். சரியா? ரைட்? அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஸோ எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக நினைக்கிறதுக்கான ஒரே காரணம், எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். எஸ்பிஓ பற்றின நாலேஜபிள் பர்சன், எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை பற்றின நாலேஜ் இருக்கிற பர்சன் மட்டும் எஸ்பிஓவில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் ஃபில்டர் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரைட்? எஸ்பிஓ சொல்கிறது கதைன்னு உட்காந்து எங்கெங்கெல்லாம் கமெண்ட் மொட்டை கடிதாசு போடுற மாதிரி கமெண்ட் போடுறாங்களோ, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்கேயாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை விட்டு மொட்டை கடிதாசு போடுற மாதிரி உட்காந்து வாயாலே வர சொல்கிறார், கம்பி கட்டுறார், உருட்டுறார், கதை சொல்கிறார், புது கதை புது ரீலு, இந்த மாதிரியான பீப்புள் கண்டிப்பாக எஸ்பிஓக்கு தேவைப்பட மாட்டாங்க. யூஸ்லெஸ், எந்த ஒரு யூஸுமே இல்லை அவங்களால எஸ்பிஓக்கு. ரைட்? அவங்கள விட்டுட்டு உண்மையிலேயே நமக்கு வேலை வேணும், அந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கரெக்டாக வேலை செய்கிறவங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் 20,000 பேர் போதும் எஸ்பிஓக்கு. அது அத்தனை பேரும் கூட ரிட்டர்ன் பண்ணலாம். நாங்கள் இன்னமும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம், வேறு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் ஓரளவுக்கு எல்லாம் ஃபில்டர் ஆகிடுவாங்க. ரைட்?
இந்த காரணம் சொல்லிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த அளவுக்கு நாலேஜபிள் இல்லாத பர்சன்ஸு, இவங்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு பெரிய கண்டிஷனாக போடும்போது ஐயோ எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது பாப்பின்னு சொல்லிட்டு ஓட்டுருவாங்க. சரியா? ரைட். ஆனால் கண்டிப்பாக இந்த சான்ஸு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு போதும். ரைட். அவங்க தான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நாம் முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை என்னென்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எஸ்பிஓ சொன்னால் அன்னைக்கே அந்த விஷயம் ரீச் அவுட் ஆகுன்றத மற்ற நம்மளை நம்பி வர கம்பெனிங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வச்சுங்களேன், அப்போ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு நம்ம மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பழைய கதையே இன்னமும் ரீசனாக சொல்லிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வேணாம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிடலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு இப்போ இருக்கிறவங்களும் தடையாக நிற்கிறது இப்போ இருக்கிறவங்களும் ஒரு காரணம். ஏன்னா கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க. கேட்டாக்கா நீங்கள் நிறைய பிரேக் விடுறீங்க, பேமெண்ட் லேட்டாக கொடுக்குறீங்க, நிறைய நேரம் பேசுகிறீங்க, அதை என்னால் கேட்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு ரீசனா? ரைட். ஒர்க் இருக்கும்போது ஒர்க் பண்ணுங்கள், பிரேக் விட்டால் பிரேக்கில் இருங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு போகிறோம்னா அந்த கம்பெனியில் வேலை இல்லைன்னா வேலையை விட்டு அடித்து தத்துருவாங்க. ஆனால் கம்பெனி மறுபடியும் நாங்கள் ப்ராஜெக்டோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வந்தவுடனே மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே? உட்காந்து இது ஏன் பக்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் வேலைக்கு, அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை, கம்பெனி திவால் ஆகிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா இனிமேல் வேலை கிடையாது, நீங்கள் வெளியே போய் வேறு கம்பெனியை பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. எஸ்பி அப்படியே சொல்லுது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம பிரச்சனைகளை முடிச்சுட்டு வரோம், மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் இப்போ 3 பிரேக்கை தாண்டி போயிட்டுருக்கு. மறுபடியும் கண்டினியூ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்பிஓ நம்பி வந்து யாரையுமே விட்டுறலையே, உட்காந்துட்டு. இதெல்லாம் ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய வேலைகளுக்கு ஃபியூச்சர் கான்செப்டுக்கு ஒர்த்தாக இருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பாரித்து அவங்கள மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற, கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். கம்பெனிக்கு எனக்கு வந்து 10ஆம் தேதி இந்த ஆஃபரை கொடுக்க போகிறோம், எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு 7ஆம் தேதி கொடுக்குறாங்க. 8, 9 இந்த 2 நாளில் வந்து இத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும்னு அவங்க நம்மக்கிட்ட ஒரு டார்கெட்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை பேசுகிறாங்க அப்படின்னா அத்தனை 2 நாளில் அதை முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தான் சேலரி கரெக்டாக போட்டாலுமே நான் கேரண்டி கொடுப்பேன், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன், இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற யாருமே இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரெகுலராக கம்பெனி ரன் ஆனாலும் பேமெண்ட் கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு டான் வந்தாலும் அவங்களால உண்மையிலேயே ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இங்கே இந்த 2 ரீசனுக்காக மட்டும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறது சும்மா அது ஒரு ரீசன், அவ்வளோதான். ரைட். அப்போ 2 நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கம்பெனி சொன்ன செய்ய முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் பார்ப்பாங்க, அடுத்தடுத்து பார்க்கும்போது அப்புறம் 1 பர்சன்டேஜ் கம்மி பண்ணுவாங்க. இல்லை இனிமேல் எங்களால் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது, ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா? ஸோ கம்பெனி ரெகுலராக லைஃப் டைமு கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மாற்றுறோம். ஒரு மெயில் ஒன்றும் இல்லை, அந்த அன்பிளாக்கு ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு அதை போய் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுக்கு ஒரு மெயிலை போட வைக்கிறது சொல்கிறதுக்கான காரணம் என்ன, நீங்கள் மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், ப்ரௌசிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது கூட தெரியலன்னா நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும்? அவ்வளோதான். அதனால தான் உங்களுக்கு மெயில் ஓகே தெரியல, நம்ம சொல்லிக் கொடுப்போம். நிறைய யூடியூபர் சொல்லிக் கொடுத்துருக்காங்களே, நிறைய அப்ளைனர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லோரும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்களே. நிறைய நான் பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் பேசுகிறதே கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஓகே, பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மெயில் கரெக்டாக வந்திருக்கு. ரெஜிஸ்டர் மெயிலேருந்து கரெக்டான பர்சன் கரெக்டான ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பேமெண்ட் ப்ரூஃப், அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எவ்ரிதிங் கரெக்டாக இருக்குன்னு வந்த அத்தனை பேருக்கும் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ நீங்கள் மெயில் அனுப்பிட்டால் மட்டும் போதாது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஓலேருந்து ஒரு ரீப்ளே வரணும். ஜென்ரலாக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடி அன்பிளாக் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் போட சொன்னால் அதுக்கெல்லாம் ரீப்ளே வந்திருக்காது. ஸ்டார்டிங் ஒரே நாள் மட்டும் தான் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. மொத்தமாக எடுத்து பல்காகவே ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. தான் இப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட் நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன். அதனால் காமனாக போகுது, இது ஒரு மெயில் அனுப்பிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றது. பட் ஜென்ரலான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மெயில் ரீப்ளே வரணும்னா உங்கள் ஸ்டாஃப் ஐடி இல்லாமல் உங்களுக்கு ரீப்ளே வராது. நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ரீப்ளே வராது. அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? ரைட். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. ப்ரூஃப்ஸ்லேருந்து எவ்ரிதிங் கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் வந்திருக்கிற எல்லா கரெக்டான
ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இன்கேஸ் இப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் அவங்க எல்லாமே மாறிடும். புதுசாக யாரோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேம்லேருந்து, மொபைல் நம்பர்லேருந்து, மெயில் ஐடியிலேருந்து, பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்படி வரல, சேஞ்ச் ஆகலைன்னா மறுபடியும் மெயில் போட சொல்லுங்கள், வேறு வழியில். அப்போ ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ நீங்களே கூட மெயில் போடலாம், இந்த மாதிரி இந்த பர்சன் ஒரு மெயில் போட்டிருந்தார் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, பட் நீங்கள் இன்னும் அது ப்ராசஸ் பண்ணாத இருக்கீங்க, என்ன ரீசன்? ஒரு சம்மந்தப்பட்டவரை கூட அவர் மெயில் போட்டு போயிட்டுருக்கலாம், சரியா, ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் மெயில் போடுங்க, ஐடி மாற்றி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு sbo.tvm@gmail.com மெயில் பண்ணுங்கள், செக் பண்ணி பாஸ். இதெல்லாம் மெயில் பண்ண, அடிக்கடி மெயில் கம்யூனிகேஷன் கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதுதான் ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கு என் சைட்லேருந்து கொடுக்கணும்னு நினச்சேன். அட்மின் டீமில் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ரைட், ஓகே. டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். நான் எவ்வளோ கதை பேசுகிறேன், பக்கமாக பேசுகிறேன்ல, ரைட். நான் பேசலாம், நான் பேசுகிறது லென்த்தாக இருந்தாலும், லாங்காக ரொம்ப நேரம் பேசுகிறதுனாலும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் பேசுகிறேன், எவிடன்ஸ் இருக்குது, நான் பேசுகிறேன். எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத, இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் யூடியூப் சேனல் இருக்குது, குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும், அதான். ரைட், நேற்று கூட ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம், ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு கொஞ்சம் ராங்காக தான் கொடுத்துருந்தார், தப்பான இன்ஃபர்மேஷன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படியோ நிறைய கண்டுக்க மாட்டோம், கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். பட் இதுக்கப்புறம் எஸ்பிஓக்குன்னு ஒரு லீகல் டீம் இருக்குது, அவங்களுடைய வேலையை எஸ்பிஓக்கு தேவையான வேலைகளை பார்த்து செய்கிறது தான். அவங்க உள்ளே வரும்போதே கேட்ட கண்டிஷன் தான் அந்த 17 பாயிண்ட்டா 7 பாயிண்ட்டா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கீங்க, அதெல்லாம் அவங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் இந்த சைட்குள்ளே இந்த ஐபியிலேருந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ எஸ்பிஓ பற்றி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னா கரெக்டான ப்ரூஃபோடு பேசுங்க, அவ்வளோதான். ப்ரூஃப் இல்லாமல் சும்மா இப்படி சொல்கிறார், அப்படி சொல்கிறார், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், வராது, போவாது, நடக்காது, கிடைக்காது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்லெஸ் பீப்புள்ஸ், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். பட் ஒரு கமெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை, எதனா பண்ணிவிட்டு எங்கன்னா கற்றுட்டு போகணும்னு விட்டுடலாம், சரியா. ஒரு நீங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, இல்லை எங்கன்னா குரூப்பில் ஒரு ஆடியோ போடுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வித் ப்ரூஃபோடு இருக்குன்னா மட்டும் பேசுங்க, இல்லைனா அதை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன் அகெயின்ஸ்ட் எஸ்பிஓ பேசாதீங்க. ரைட், நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் கூட அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ நிறைய அவருடைய கற்பனைக்கு அவருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டதோ, அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வச்சு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க, தப்பு. ரைட், ஸோ நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கோம். தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வித் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாத போடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருந்தோம். ரைட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ரைட், எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறது, எஸ்பிஓ கேள்வி கேட்குறது மட்டும் விஷயம் கிடையாது, சரியா. எஸ்பிஓ சொல்கிறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எஸ்பிஓ உங்களுக்கு இத்தனை லட்சம் பேருக்கும் உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட், ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து செய்ய போகிறோம். அந்த வரக்கூடிய வருமானத்தை பிரித்து எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியுமே இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வரவே மாட்டாங்க. ரைட், வரும், கம்மிங் சூன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, என்னென்ன விஷயங்கள்லாம் எஸ்பிஓ பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ உட்காந்து பிளான் போடுறோம்னா சும்மா கிடையாது. நாங்களும் ஒன்றும் சோசியல் சர்வீஸ் செய்து வரல, எங்களுக்கு இது பிஸ்னஸ், நாங்களும் செய்வோம், நீங்களும் உங்களுக்கு இது ஒர்க்கு. ஸோ அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்குங்க. யூடியூப்பில் வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும்லாம் பண்ணாதீங்க. எஸ்பிஓ உங்களுக்கு தேவையானது அதெல்லாம் பண்ணி கொடுக்கும். எஸ்பிஓவே உங்களுக்கு தேவையான வியூஸ் எப்படி வர வைக்கிறது, எப்படி சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறது, எப்படி யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்க வைக்கிறது, அதில் நீங்கள் எப்படி எஸ்பிஓவில் விட அதிகமாக அதில் எப்படி சம்பளம் சம்பாதிக்கிறது, எல்லாத்தையும் நாங்களே சொல்கிறோம். எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டு ஒரு தப்பான ஒரு தம்ப்நெயில் வச்சு, தப்பான ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் வச்சு பயங்கரமாக பேசி வியூஸ் வர வைக்கணும், சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எஸ்பிஓ நம்பி வந்துட்டீங்க இல்லையா, கரெக்ட் தானே. அது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஏன் ஆப்போசிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாஃப், எஸ்பிஓ நம்பி உள்ளே வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நீங்களும் எஸ்பிஓ மூலிமா பயனடையணும் மட்டும்தான் நினைப்போமே தவிர நீங்கள் இல்லை நீங்கள் லாஸ் ஆகிடணும், ஏமாந்துட்டு போயிடணும் அப்படின்னு கண்டிப்பாக எஸ்பிஓ நினைக்காது. அப்படி நினைக்கிற கம்பெனி எஸ்பிஓ கிடையவே கிடையாது. நிறைய கம்பெனிங்களுக்கு எஸ்பிஓ ஒரு முன்னுதாரணமாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனினா இப்படி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும், இது தான் இந்த மெத்தடில் தான் நடைமுறைப்படுத்தணும்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மற்ற கம்பெனிகள்லாம் செய்யறதுக்கே பயப்படுவாங்க.
ஆமாம் தானே, நான் எங்கள் கம்பெனி பெருமையாக பேசுகிறோம் இல்லை, உண்மை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது நீங்கள் ஏன் அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால் மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். உங்களை எப்படியாச்சும் கம்மி பண்ணணும், கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கு சம்பளத்தை போடலாம். அதுதான் எங்களுடைய தாட், அவ்வளோதான். சரியா, ரைட், பார்க்கலாம். ஸோ ரெகுலராக அடுத்தடுத்த அப்டேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நான் நிறைய பேசியிருக்கேன். இதுவே அடுத்த 2-3 டேஸுக்கு போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஆடியோ வருது அப்படின்னா, ரைட், நெக்ஸ்ட்டு ஆடியோ ஒன்று நோட்டீஸ் போர்டு வருதுன்னா கண்டிப்பாக அது பிளான் பப்ளிஷிங் ரிலேட்டடாக இருக்கும், இல்லை அப்ரூவல் லெட்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அப்டேஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ. ஸோ இந்த ரொம்ப நாளாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாத, அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாதவே இருந்தவங்களுக்கு பிளாக் ஆகிட்டு இருக்கும். இப்போ அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்து அன்பிளாக் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அக்செப்டாக ரிஜெக்ட் எஸ்பிஓ வேணும்னா அக்செப்ட், வேணான்னா ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் தப்பாக சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அன்பிளாக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காதிங்க. கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிற எல்லா ஆடியோவும் இம்பார்ட்டன்ட் தான். பொறுமையாக, மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன், ரைட், ஸ்டார்ட் பண்ணது எப்போ 2:46, 3:46, 1 ஹவர் முழுசாக பேசியிருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த 1 ஹவர் 60 நிமிஷம் ஆடியோஸையும் முழுசாக ஒரு 2 நாள் டைம் எடுத்துங்க, 3 நாள் டைம் எடுத்துங்க. ஒன் பை ஒன்னாக பொறுமையாக கேளுங்க. 60 நிமிஷம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல போய் கத்திட்டு இருக்க போகிறீங்க. கிளியராக இருக்கலாம். நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கீங்கன்னா கிளியராக இருக்கணும். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறதே கம்பெனி தான். அது தெரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் எப்படி உங்களை கம்பெனியில் வச்சுக்கிட்டு இருக்கிறது? அப்போ உங்களை எப்படி வெளியே அனுப்பலாம் தான் யோசிப்போம். இப்போ வரைக்கும் அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சிக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். எதையுமே மறுபடி தேடி 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 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். உட்காந்துட்டு பேங்கில் உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் பேசிக்கிட்டு தேடணும். தேவையான விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கணும். ஸோ லேடிஸுங்கெல்லாம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். உமன்ஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் யாரையும் நம்பாதீங்க. ஆன்லைனில் யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான். யாரையுமே நம்பாதீங்க ஆன்லைனில். அது உங்கள் அப்ளைனராக இருக்கலாம், டவுன்லைனராக இருக்கலாம், ரொம்ப பழக்கப்பட்டு பேசின உங்கள் குரூப்பில் ஒரு பர்சனாக கூட இல்லை. யாரையும் நம்பாதீங்க, எதுக்குமே நம்பாதீங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸ். அதுதான், ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆன்லைன் பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணுறது விஷயம் இல்லை. இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆடியோஸ்லாம் பொறுமையாக கேட்டு செயல்படுங்க. தேங்க்யூ.